சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு வந்து 24/7/1970 முரளியுடைய செகண்ட் பார்ட்டு. நேத்து பாபா வந்து பிந்து ரூபஸ்திரியை பற்றி சொன்னாரு. அதுக்கு நீங்க பயிற்சி பண்ணிட்டே இருந்தாதான் அந்த அனுபவமாகும். அந்த அனுபவம் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ எந்த வேலை நடந்தாலும் இடையிடையில ஒரு நிமிஷம் டக்குன்னு விட்டுட்டு அப்படியே பாபா நினைவுல இருங்க. இன்னும் கேட்டீங்கன்னா, ஓஷோ கூட இந்த பயிற்சி வருது. ஓஷோ ஒரு 108 மெடிடேஷன் மெத்தட்ஸ்ன்ட்டு அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அப்படியே நின்னுடுங்க. அதாவது ஆத்மான்னு சொல்லல. பட் அப்படியே நின்னுடுங்க. எதையும் நினைக்காம இருங்க. அந்த மாரி அவர் சொல்லியிருப்பாரு. ஆ ஓகே. இன்னைக்கு ஃபரிஸ்தா ரூப ஸ்திதி. 2 ஸ்திதி சொன்னார். அதாவது பிந்து ரூப ஸ்திதி, ஃபரிஸ்தா ரூப ஸ்திதி. ஆ புள்ளி ரூபத்துல நினைக்கிறது பிந்து ரூபஸ்திதி. இப்ப ஃபரிஸ்தா ரூபஸ்திதி பத்தி பாபா சொல்றாரு. அது படிங்க சிஸ்டர். ஃபரிஷ்தா ரூப ஸ்திதி என்றால் அவ்யக்த ஸ்திதி யாருக்கு இது எப்போதும் சதாகாலம் இருக்கிறதோ அவர்கள் பிந்து ரூபத்திலும் கூட எளிதாக நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை அவ்யக்த ஸ்திதி இல்லை என்றால் பிந்து ரூபத்தில் நிலைத்திருப்பதும் கூட கடினமானதாகவே இருக்கும். ஆதலால் இப்போது இதையும் கூட அபியாசம் செய்யுங்கள். ஏகாந்தத்தில் அமர்ந்து வலுக்கட்டாயமாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே போலவே இந்த முடிவான நிலையும் கூட பயிற்சி மூலம் இடையிடையே நேரம் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். இதுதான் கடைசி நிலை, பலனுக்கான நிலை. இந்த ஸ்திதியை அடைவதற்காக ஒரு விஷயத்தில் விசேஷ கவனம் வைக்க வேண்டியதாயிருக்கும். தற்காலத்தில் அரசும் கூட எந்த திட்டம் போடுகிறார்கள்? அவர்களுடைய திட்டமும் கூட எப்போது வெற்றி அடைகிறது என்றால், எப்பொழுது முதலில் எல்லா விஷயங்களிலும் முடிந்த அளவு செலவினத்தை குறைக்க வேண்டும் என்ற லட்சியம் வைக்கிறார், அப்போதுதான் சேமிப்புக்கான திட்டமும் கூட செய்கிறீர்கள் அல்லவா? நேரம் வீணாகி விடக்கூடாது. பணத்தையும் சேமிக்க வேண்டும், சக்தியையும் சேமிக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். குறைவான சக்தியை உபயோகித்து அதிகமான காரியம் செய்ய வேண்டும் என்பது எல்லா விதமாகவும் சேமிக்க வேண்டும் என்று திட்டமும் தீட்டுகிறார்கள். ஆகவே இப்போது பாண்டவ அரசாங்கம் எப்படிப்பட்ட திட்டம் போட வேண்டியதா இருக்கும்? இதற்கு முன்பு கூறப்பட்டதல்லவா? பிருந்து ரூபத்தின் சம்பூர்ண சித்தி அனுபவ நிலையை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பது. இப்போது எந்த ரீதியில் நடந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த கணக்குப்படி பார்த்தால் எல்லோரும் இப்படித்தான் கூறுகிறார்கள். அதாவது மிகவும் அதிகமான வேலையில் மூழ்கி இருக்கிறோம் என்கிறார்கள். ஏகாந்தமாக இருப்பதற்கு நேரம் குறைவாகவே இருக்கிறது. தங்களுடைய மனனத்திற்கான நேரம் கூட குறைவாகத்தான் கிடைக்கிறது. ஆனால் நேரம் எங்கிருந்து வரும்? நாளுக்கு நாள் சேவையும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மேலும் பிரச்சனைகளும் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. மேலும் சங்கல்பத்தின் வேகம் இருக்கிறதே, அதுவும் கூட நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கும். இப்போது ஒரு வினாடியில் 10 எண்ணங்கள் வருகிறதென்றால் அது 2 மடங்கு 3 மடங்கு வேகம் அதிகமாகத்தான் செய்யும். எப்படி தற்காலத்தில் மக்கள் தொகை கணக்கு எடுத்தோமானால் ஒரு நாளில் எவ்வளவு விருத்தியாகிக் கொண்டிருக்கிறது. இங்கு மீண்டும் இந்த சங்கல்பத்தின் வேகம் தீவிரமடையும். ஒரு பக்கம் சங்கல்பம், இன்னொரு பக்கம் துர்தேவதை, பிறவி எடுக்காமல் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், அவர்களின் எண்ணிக்கையும் கூடுதலாகும். ஆனால் இதற்காக ஒரு விசேஷ கவனம் செலுத்த வேண்டியதாயிருக்கும். இதன் மூலமாக எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள முடியும். இது என்னவென்றால், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக 2 வார்த்தைகள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒன்று அந்தர் வித்தியாசம், 2வது மந்தர் தீர்மானம். எந்த ஒரு விஷயமானாலும் அதை ஆராய்ந்து பாருங்கள். அது யதார்த்தமானதாக, உண்மையானதாக அல்லது உண்மையானதாக இல்லையா? பாப்தாதாவிற்கு சமமானதா அல்லது இல்லையா? ஒன்று ஒவ்வொரு நேரத்திலும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு வினாடியில் இல்லை அது சரி, முற்றுப்புள்ளி தீர்மானித்து விட வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். செய்யக்கூடாது என்றால் முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். ஒருவேளை செய்யலாம் என்றால் செயலில் ஈடுபடுத்திக் கொள்ளலாம். இது போல நாட் அல்லது டாட் என்பதையும் கூட நினைவில் வைக்க வேண்டும். அந்தர் அல்லது மந்தர் என்ற இந்த 2ம் நடைமுறையில் இருக்க வேண்டும். இந்த 2ஐயும் மறந்து விடக்கூடாது. அப்போது எந்த ஒரு பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு தீய சக்தி எதிர்க்க முடியாது. ஒரு வினாடியில் பிரச்சனை பஸ்பமாகிவிடும். ஈவில் ஸ்பிரிட் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது.
ஆதலால் இதற்காக புருஷார்த்தம் செய்ய வேண்டியதா இருக்கும். புரிந்ததா? ம். செம பவர்ஃபுல்லா இருக்குது. இப்ப நம்ம எடுத்த வீடியோவோட ரிலேட்டடாவே வருது இது கூட. ஆமா. பறக்கலை ஆமா. பயிற்சி அதுலயும் அப்படின்றது. நம்ம ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். அந்த மூச்சு ம். கண்ட்ரோல் ஆகும்போது எண்ணங்களும் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு தானே ம். ஞானிகள்லாம் குறைச்சு ம். எண்ணங்கள வச்சிருப்பாங்க. மூச்சும் ம். குறைஞ்சிருக்கும். அப்பதான் கரெக்ட். அடுத்தவங்களோடத கண்டுபிடிக்க முடியும். அது பாபா கூட சொல்லியிருப்பாரு. ம். நமக்கு எண்ணங்கள் கம்மியா இருக்கும்போது. ம். ம். ஸோ பாபா சொல்றாங்க, சதாகாலம் ஃபரிஸ்தா பயிற்சி பண்றவங்களால பிந்து ரூப பயிற்சியும் ஈஸியா பண்ண முடியும். அதுல நிலைச்சிருக்க முடியும். பிந்து ரூபமா. ஃபரிஸ்தாவாக சூக்ஷ்மவதனத்திலிருந்து சக்திய உங்களால நிரந்தரமா குடுக்க முடியுது அப்படின்னா, இதுவும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். அது உங்களால நிலைச்சிருக்க முடியல அப்படின்னா, என்ன அர்த்தம்? ஒழுங்கா பயிற்சி பண்ணலன்னா, இதுவும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதனால இப்ப பயிற்சி பண்ணுங்கன்றாரு. ஸோ அதுக்காக ஆரம்பத்துல வந்து அவ்யக்த பயிற்சி பண்றதுக்காக, ரொம்ப தனிமையில உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணாங்களாம். அதுக்குன்னு மெனக்கெட்டு ம். உட்காரணும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். அ என்னதான் கர்ம யோகம்னாலும், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி பண்ணும்போது தான் கர்மம் செய்யும்போது தான் அது தொடரும். அதுக்கு நம்ம உட்கார்றதே இல்லன்னா, கடைசி வரைக்கும் இது பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால தான் அதிகாலையில எழுந்திரிங்க. மற்ற வொர்க்லாம் அப்ப இருக்காதுல்ல. அதுக்குன்னே உட்காருங்கன்னு பாபா சொல்றாரு. ஏன்னா, ம். இதான் கடைசி நேர பயிற்சின்றார். அதனால இதுக்கு இடையிடையில நேரம் ஒதுக்கி பண்ணணும். கடைசி வெற்றி அடையறதுக்கான மனநிலை இதன் ஆதாரத்துல தான் அமையுது. அதுக்காக ம். நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல வந்து கவனம் கொடுக்கணுன்றார். எப்படி அரசாங்கம் வந்து எந்த திட்டத்தை உருவாக்குனாலும் முடிஞ்ச அளவு அத சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிறது தான் லட்சியம் வைக்கிறாங்க. இல்ல இப்ப கரண்ட் பற்றாக்குறை வரும்போது கரண்ட் கட் பண்றதே அதுக்காக தான் பண்றாங்க. இவங்க சேமிப்பு பண்ண மாட்டாங்க. நம்மளே கட் பண்ணிடலான்ட்டு கட் பண்ணிடுறாங்க. ஆ சோ அப்படி இருந்தா தான் அவங்க திட்டம் வெற்றி பெறுது. இப்ப வெளியில வந்து இப்ப கரண்ட் விக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, முதல்ல இங்க அது மிச்சப்படுத்தினா தானே அதுக்கு பண்ண முடியும். சோ அப்ப ஆமா. சேமிக்கிறதுக்கு பிளான் போட்டா தான் அது வந்து செயல்முறைப்படுத்த முடியும். அப்ப சேமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. ஸோ டைம சேமிக்கணும், பணத்த சேமிக்கணும், ஆற்றல சேமிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்க. இல்லையா? குறைஞ்ச நேரத்துல அதிகமாக எப்படி வேலை செய்யறது? ஆற்றல் கம்மியா இருக்கணும். ஆனா காரியம் நெறைய நடக்கணும். ஸோ அதனால தானே இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் வர்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, 1000 எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு ஏஐ பயன்படுத்தி 100 பேருக்கு குடுத்தாலே அந்த காரியம் பக்காவா நடக்குது. அப்புறம் எதுக்கு இவங்கன்ட்டு அவங்கள தூக்கிடுறாங்க. ஆமா. அப்ப அத அவங்க சேமிப்பு ஆ. பண்றதுக்காக தான் அவங்களும் பண்றாங்க. அப்ப குறைஞ்ச செலவுல அதிக காரியம் நடக்கணும். இதுதான் லட்சியமா இருக்குது, யாரா இருந்தாலும். அப்ப எந்த விதமான சேமிப்பா இருந்தாலும் அதுக்கு பிளான் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி தான் இங்கேயும். பிளான் பண்ணணும். என்ன பிளான் பண்ணணும்? இது பாண்டவ அரசாங்கம். அது கௌரவர்களுடைய அரசாங்கம். இங்க என்ன பிளான் பண்ணணும் அப்டின்னா, பிந்து ரூபத்துல இருக்கிற அந்த சம்பூர்ண வெற்றி நிலைய அடையணும் அப்டின்னா, அதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் பிளான். ஸோ இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதுக்கு எங்க எங்களுக்கு டைம் இருக்குது. நாங்க பிஸியா இருக்கிறோம். ம். ஆ இந்த மாரிலாம் சொல்றாங்க. ஆ யாரோ ஒருத்தவங்க யோகா பண்றீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு யாராவது சமைச்சு குடுத்தா யோகா பண்ணுவேன். அவங்க சமைக்கிறதிலே பிஸியா இருக்கிறாங்களாம் நாள் ஃபுல்லா. ஸோ அததான் பாபாவும் சொல்றாரு. தனி தனிமைக்காக இப்ப நேரமே இல்லையே எங்களுக்கு. கம்மியா தானே இருக்குது. ஞான சிந்தனை பண்றதுக்குலாம் எங்க நேரம் இருக்குதுன்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, சரி ஓகே. நேரம் எங்கிருந்து வரும்? திடீர்னு உருவாக்கியா குடுக்க முடியும்? நீங்க தான் ஒதுக்கணும். இல்லையா? ஏன்னா, நாளுக்கு நாள் இத விட ம். சேவை அதிகமா தான் ஆகப்போது. சேவையிலே பிஸியா இருக்கிறேன்றீங்க. ம். இன்னும் இப்பவே நீங்க இப்படி இருக்கிறீங்கன்னா, இன்னும் நாளுக்கு நாள் சேவை அதிகமாகுமே! திரும்புற பக்கம்லாம் பிரம்மகுமாரி ஞானம் தெரிய போகுது. எல்லாம் இப்ப துக்கம்ன்னு வரும்போது இங்க தான் வரப்போறாங்க. அப்ப எப்படி நீங்க பயிற்சி பண்ணுவீங்க? ஏன்னா, யோகத்துல இருந்து பண்ணா தான் அது எஃபெக்ட்டே பண்ணும். நம்ம யோகம் பண்ணலன்னும்போது எப்படி? அப்ப இப்ப யார் அந்த பயிற்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க பக்கம் போயிடுவாங்க எல்லாரும். டக்கு 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 டக்குன்னு அவங்களுக்கு சேமிப்பாகும். அதனால தான் 2த்துலயும் பேலன்ஸா இருக்கணும்.
ஏன்னா நாளுக்கு நாள் சேவை அதிகமாக போகுது. சேவை மட்டும் இல்ல, பிரச்சனையும் அதிகமாக போகுது. எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்குதுன்றாங்களே, அது இன்னும் அதிகமா தானே ம். ஆகப்போகுது. நாளைக்கு ம். குறையும். அதுக்கப்புறம் யோகா பண்ணலான்னு இருக்கிறீங்களா? கேட்கிறாரு. ஆ அதே மாதிரி எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள் இன்னும் இன்னும் அதிகமா தான் ஆகப்போகுது. இல்லையா? பிரச்சனை அதிகமாகுது, அ உறவுகள் அதிகமாகுதுன்னா, அதுக்கேத்த மாரி எண்ணத்தின் வேகமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். இப்ப ஒரு வினாடிக்கு 10 எண்ணம் வருதுன்னா, அது 20 எண்ணம், 30 எண்ணம்னு வர ஆரம்பிச்சுரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? மக்கள் தொகை எப்படி ஏறிக்கிட்டே இருக்குது வருஷம் வருஷம். அது மாரி இதுவும் ஏறிக்கிட்டு தான் இருக்கும். தீவிரமா தான் ஆகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப இது ம். ரொம்ப முக்கியம். ஏன்னா, ஒரு பக்கம் சங்கல்பமும் உங்கள தாக்கும். இன்னொரு பக்கம் தீய ஆத்மாக்களும் அதிகமாகும். இதோ பாருங்க இப்ப நாடுகள அழிக்கிறாங்க. லட்சக்கணக்குல இறக்குறாங்க யுத்தத்துல. அப்ப அவங்கலாம் எங்க போவாங்க? எல்லாம் இந்தியாவ தேடி தான் வருவாங்க. ஒட்டுமொத்தமா காலியாயி இந்தியா மட்டும் தான் இருக்கும்ன்றது ஒரு விதத்துல நம்ம பெருமையா சொன்னாலும், எல்லா ஆத்மாவும் இங்க தான் வரும். இப்ப வரும். பாஷை ஆமா. தெரியாத ஆத்மாலாம் வந்துரும். ஒண்ணும் எப்படி எப்படிலாம் இருக்கோம்னே தெரியாது. அ அவங்களுக்கெல்லாம் முக்தி நம்ம குடுக்கணும். நமக்குள்ளேயே ஏறிடுச்சுன்னா, என்ன ம். பண்றது? அதுதான் அந்த வேதாளம் ம். ஒருத்தன் விக்ரமாதித்தர் முதுகுல ஏறிட்டதா சொல்றதெல்லாம். விக்ரமாதித்தன். ஆ அப்படி ஆ. ஏறாம இருக்கணும்னா, உங்கள சுத்தி இருக்க வேண்டிய பாதுகாப்பு கவசமே இந்த நினைவு தான். பாதுகாப்பு குடைன்றாருல்ல, ம். அதுக்கு தான் விசேஷ கவனம் வைக்க சொல்றாரு. இதுல. அப்பதான் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும். அப்ப வந்து 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வு தெரியணும்னா 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றாரு. 1 பாபா ஹிந்தி வார்த்தை சொல்றாரு அந்தர் மந்தர்ன்னு. அந்தர்னா உள்நோக்கு முகம். சாரி வித்தியாசம். அது 2 அர்த்தமுமே வரும். மந்தர்னா என்ன அர்த்தம்ன்னு தெரியல. சோ அப்ப வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணுன்றாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் மந்தர்னா தீர்மானம். மந்தர்னா தீர்மானம்னு போட்டுருங்க. முடிவு எடுக்கிறது சரி. அப்ப ம். இது எதார்த்தமானதா? எதார்த்தமற்றதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்ட்டா நாம ஹேண்டில் பண்றோமா? அதாவது பாபா சொன்ன வழிப்படி ஹேண்டில் பண்றோமா? பாபாவுக்கு சமமா நான் அத பார்க்கிறேனா? விலகி இருந்து. அப்படி பார்க்கணும். கரெக்ட். அப்ப பாபாவுக்கு சமமா இருக்குதா? அல்லது மன வழிப்படி இருக்கிறேனா? அப்படின்னு 1 செகண்ட்ல பகுத்தறியணும். அப்ப பாபாவுக்கு சமமா இல்லன்னா, டக்குன்னு அதாவது நாட் அப்படின்னா டாட் வச்சுடுங்கன்றாரு. இது ம். பாபாவுக்கு சமமா இல்ல, நாட். அ நாட் ஈக்குவல் டூ பாபா அப்படின்னா, புட் எ டாட். ஃபுல் புள்ளி. ஸ்டாப். அதுக்கப்புறம் தொடராதீங்க. முடிஞ்சு போச்சு. அப்படிங்கிறாரு. செய்ய வேணாம். டாட் வச்சுடுங்க. இல்ல, இது இது கரெக்ட் தான். ஸ்ரீமத் படி இப்படிதான் போகணும். பகுத்தறிஞ்சுட்டீங்களா? டக்குன்னு கண்ண மூடிட்டு பண்ணிடுங்க. அவ்வளோதான். யோசிக்கிற வேலையே கிடையாது. செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அதுக்கப்புறம் யோசிச்சீங்கன்னா, நீங்க செய்ய முடியாது. நேத்து சொல்லியிருந்தாரு இல்லையா? பழைய முரளியில. ஆ ஆரம்பிக்கும்போதே நிச்சய புத்தி முடியுமா? முடியாதான்னா, நிச்சய புத்தி குறைஞ்சிடுச்சு. எப்படி வெற்றி கிடைக்கும்ன்று. ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். இது கரெக்ட் தானா? பாபா சொல்றபடி தான் பண்றேனா? இல்ல மன வழிப்படி பண்றேனா? சோ அந்த ஆத்ம அன்புல பண்றேனா? சுயநலத்த பண்றேனா? இதெல்லாம் செக் பண்ணுங்க. இல்ல பாபாக்கு சமமா தான் பண்றேனா? பண்ணுங்க. இல்லையா? அவ்வளவுதான். அப்படியே ம். நிறுத்திடுங்க. அவ்வளவுதான்றாரு. நாட் மற்றும் டாட். இத ஞாபகம் வச்சுக்கணும். மீறி தொட்டா ஷாக் அடிக்கும். பேய் வரலாம், எது வேணாலும் வரலாம். பாபா வெளில ஆமா. சாப்பிடக்கூடாதுன்றாரு. டேஸ்ட்டா தான் இருக்கேன்னு சாப்பிடுவோம். அது எப்படி மாட்டும்னே தெரியாது. ஏன்னா நெறைய பேர் கறி மீன் வாங்கி சாப்பிடும்போது தான் பேய் வருதுன்னே சொல்றாங்க அவங்களுக்குள்ள. அத வாங்கும் பொழுது, ம். அது சுத்துற ஆத்மாலாம் அது தின்ற ஆத்மா. வாங்குறான். அப்பா இவன் ம். தான் நமக்கு ஆமா. சரியான ஆளுன்ட்டு ஏறிக்குது. அதே மாரி எல்லாமே வெளியில வாங்கி யார் சாப்பிடுற மூலமா ஆத்மாக்கள். ஆ அப்ப நீங்க வெளியில வாங்கி யார் சாப்பிடும்போது மூலமா இவன் தான் அவங்களுக்கு சரியான ஆளுன்னு சந்தோஷம் பூந்துக்கும். கிடைக்கும். ம். அந்த உடம்புல போனா தான் நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஆ இருக்குல்ல. கரெக்ட். நான்வெஜ் சாப்பிடுறவங்க மூலமா அந்த உடம்புல போனா ம். அது சாப்பிட்டு அனுபவிக்கலாம். இவங்களால முடியாதது அவங்க மூலமா அனுபவிக்கிறது. ம். அதுக்கு தான் நம்ம சுத்தமா தூய்மையா இருந்துட்டோம்னா, இவன வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ம்.
அது ஒண்ணு. அனுபவிக்க இன்னும் முடியாதுன்ட்டு போயிடும். ஆமா. இன்னும் பாபா நினைவுல இருக்கும்போது அந்த சக்தியும் இருக்கும். அதோட எண்ணமே மாறிடும். சக்தியா இருக்கும். அதனால இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட் டாட். பாபா நமக்காகவே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காகவே, இப்ப இந்த டாட்ன்றத வந்து ஃபேமஸா பஞ்ச் டயலாகா ரஜினி படத்துல எந்திரன்ல தானே டாட் அப்டின்னுவாரு. ஏதாவது ஒண்ணு முற்றுப்புள்ளி ஆ. வைக்கும் டாட் அப்டின்னுவாரு. அதோட முடிஞ்சு போச்சு ம். அப்டின்ட்டு. நாட் டாட். நாட்னா டாட் வச்சுடுங்க. அப்ப இந்த 2ம் நடைமுறையில இருக்கணும். இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்தர், மந்தர். ஸோ வேறுபடுத்தி பார்க்கணும், முடிவு எடுக்கணும். வண்டிய ம். ஸ்டார்ட் பண்ணலாமா? வேண்டாமா? இப்ப அவங்களுமே அப்படித்தானே. நல்ல நேரமா இருந்தா வண்டி ஸ்டார்ட் பண்றாங்க. இல்லன்னா பண்றது கிடையாது. அப்ப ம். இந்த 2 வார்த்தைய மறக்காம இருந்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் முன்னாடி வராது. இல்ல எல்லாமே பாருங்க, அந்த சீதைக்கு அவ்வளவு பிரச்சனைன்னா, அந்த கோட்ட தாண்டுனது தான். இது பாபாக்கு சமமான ம். செயல் கிடையாது. பண்ணிட்டாங்க, வாழ்க்கை ஃபுல்லா செத்தாங்க ம். பாவம். இதான் பாபா குழந்தைங்க கதை தான் அது. ஒண்ணொண்ணும் பாபா சொல்றத ம். சரி மீறி பார்ப்போம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்பியே வர முடியாத அளவுக்கு மாய அடிக்கும். அதுக்கப்புறம் ம். ஜென்மத்துக்கு போக மாட்டாங்க. ஷாக் அடிச்சா மாதிரி அது. ஆனா அது அது தண்டனை அனுபவிக்காம தப்பிக்கிறது தானே புத்திசாலித்தனம். அதுக்கு தான் பாபா மேல நிச்சய புத்தி. நெருப்ப தொடாதன்றாரு. ம். அது சும்மா சொல்றாருன்னு தொடும்போது தான் மாட்டிக்கிறீங்க. அதுதான் அங்கேயுமே வந்து அந்த கனிய சாப்பிடாதன்னு பைபிள்ல சொல்லுவாங்க. ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனிய சாப்பிடு ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் சாத்தான் சொல்லுவான் ஏவாளுக்கு. ஏவாள் ஆதாம்க்கு சொல்லுவான் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா ம். அந்த காமத்துல விழறாங்கன்னு அர்த்தம். அங்க தான் மாட்டிக்கிறாங்க. ம். அப்ப இது 2த்தையும் மறக்காம இருந்தீங்கன்னா, பிரச்சனை உங்க முன்னாடி வராது. தீய ஆவியும் வராது. இல்லாட்டினா மாட்டிக்குவீங்க. சோ, அப்படி நீங்க பக்காவா இருந்தீங்கன்னா, ஒரு வினாடில பிரச்சனை சாம்பல் ஆயிடும்ன்றாரு. இல்லையா சிவன் கண்ண ம். திறந்த உடனே அவரு பேரு என்ன? காமத்தின் கடவுள் சாம்பல் ஆயிட்டாரு. மன்மதன் சாம்பல் ஆமா. ஆயிட்டாருன்னுவாங்க. மன்மதனா? அந்த மாரி சாம்பல் ஆயிடும். அதே மாரி தீய ஆவிகள் உங்க முன்னாடியே நிக்க முடியாதுன்றாரு. ம். இந்த புருஷார்த்தத்த செய்யணும். புரிஞ்சுதான்றாரு. சோ, இது வந்து ஒரு பாபா குழந்தைங்க வீட்ல வந்து குழந்தைக்கு வந்து ஆத்மா பூந்துடுச்சு. ஒரு கெட்ட ஆத்மா. அதுக்கப்புறம் அதுகிட்ட ஆ. கேட்குறாங்க. ஏன் பூந்து அவங்க அப்பா, அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மேல போய் வேண்டாம். இல்ல அவங்கள சுத்தி நெருப்பு வளையம் இருக்குதுன்றாங்க. ஏன்னா, அவன் பாபா குழந்தை அவங்க. ம். அப்ப குழந்தைங்களுக்கும் இது ஆ. தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் பாருங்க. குழந்தைங்க தானேன்னு விட்டுர்றது, ஆமா. குழந்தைக்குள்ள பூந்துருச்சு. இப்ப இதுக்கும் சேர்த்து அனுபவிக்கிறது அப்பா, அம்மா ம். தானே. அவங்களுக்குள்ள போராட்டினாலும், ம். அவங்க தானே அனுபவிக்க போறாங்க. அதான் ம். அப்ப எவ்வளவு முந்திலாம் கவனம். சொல்லுவாங்க, ம். வயசு பிள்ளைகள் கிட்ட தான் அந்த ஆத்மாலாம் வந்து ஏறும், உடம்புல வரும் அப்டிம்பாங்க. வயசானவங்க கிட்டயும் வராது, குழந்தைகிட்டயும் வராது. ஏன்னா, இந்த உடம்பு மூலமா எதையும் அனுபவிக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு, ம். இந்த வயசு பிள்ளைகள தான் பிடிக்கும் அப்டிம்பாங்க. இப்ப கண்டிப்பா. அப்டிலாம் எங்க சொல்ல முடியல. ஆமா. ம். இது அந்த இப்ப வயசுல காலம் ரொம்ப மாறி பொண்ணுங்க ம். வயசுக்கு வரும்போது, அதுக்கு தான் அத சுத்தி அந்த கத்தி, கடப்பாரை, செருப்புலாம் வச்சிருப்பாங்க. காத்து கருப்பு வந்துடும் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறது. சோ அது வரும். உண்மையாவும் இருக்கலாம். ம். சூப்பர். செம அ. பவர்ஃபுல்லானது. ஆ ஈவில் ஸ்பிரிட்ஸ் இதன் ரூபம் எப்படி இருக்கும்? இதனுடைய தெளிவான ரூபம் ஏதாவது ஒரு ஆத்மாவில் பிரவேசம் செய்வது. ஆனால் ஈவில் ஸ்பிரிட்டுக்கு கொஞ்சம் மறைமுக ரூபமும் இருக்கிறது. இங்குமங்கும் சென்று கொண்டிருக்கும்போது சிலரில் விசேஷமாக ஏதாவது ஒரு கெட்ட சம்ஸ்காரம் மிக அதிக பிரபாவசாலியான ரூபத்தில் தென்படும். இதன் பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்குமென்றால், இவர்களுடைய புத்தியானது ஒரு விஷயத்தை பேசுவார்கள். உடனே அதை வேறு விதமாக பேசுவார்கள். இதையும் கூட வற்புறுத்தி உரக்க பேசுவார்கள். இவர்களுடைய ஸ்திதியும் கூட ஓரிடத்தில் நிலையாக நிலைத்து நிற்காது. இவர்கள் தன்னையும் குழப்பி, மற்றவர்களையும் குழப்பத்திற்கு உள்ளாக்குவார்கள். தெளிவாக கூற வேண்டுமானால், ஈவில் ஸ்பிரிட் வந்தால் அதைப் புரிந்து, அதிலிருந்து விலக்கிக் கொள்வது சுலபமானதுதான். ஆனால் உங்களுக்கு எதிரில் தெளிவான ரூபத்தில் குறைவாகவே வரும். ஆனால் மறைமுகமாக அதிகம் வரும். இதை நீங்கள் சாதாரண வார்த்தையில் புரியவில்லை. ஏதோ பைத்தியம் பிடித்தது போல் தெரிகிறது என்று கூறுவார்கள். ஆனால் அந்த சமயத்தில் அவரிடம் இந்த ஈவில் அதாவது கெட்ட சம்ஸ்காரத்தின் ஆவேசம் ஈவில் ஸ்பிரிட்டுக்கு சமமானதாக இருக்கும். அது எப்படி துன்புறுத்துமோ அப்படியே இவரும் துன்புறுத்துவார். இப்படி நிறைய நடக்கும். ஆகவேதான் கூறினேன் அல்லவா? இப்போது நேரத்தின் சேமிப்பு
சங்கல்பத்தின் சேமிப்பு, தன்னுடைய சக்தியின் சேமிப்பு, இதன் திட்டம் தயாரித்து இடையிடையே அந்த பிந்துரூப ஸ்திதியை அதிகப்படுத்துங்கள். எவ்வளவு பிந்துரூப ஸ்திதி இருக்குமோ, அவ்வளவு எந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் மற்றும் ஈவில் சம்ஸ்காரத்தின் சக்தி உங்களோடு போராடாது. மற்றும் மேலும் உங்களுடைய சக்தி ரூபம்தான் அவர்களுக்கு முக்தி அளிக்கும். இந்த சேவையையும் செய்ய வேண்டும். ஈவில் ஸ்பிரிட்டுக்கு முக்தி அளிக்க வேண்டும். ஏனென்றால் இப்போது கடைசியிலும் கடைசி நேரம். ஆகவே ஈவில் ஸ்பிரிட் மற்றும் ஈவில் சம்ஸ்காரம் கூட உச்சநிலை அடைந்து பிறகு முடிவாகும். குப்பை முழுவதும் வெளியேறி பஸ்பமாகிவிடும். ஆதலால் அதனை எதிர்கொள்வதற்காக ஒருவேளை தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தே விடுபடாமல் இருந்தால் அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ள முடியும்? ஆகையால் சேமிப்பு திட்டம் தயார் செய்யுங்கள். பிறகு நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அப்போதுதான் தன்னையும் மற்றும் எல்லா ஆத்மாக்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். பிரசங்கம் செய்தல், விளக்கம் கூறுதல் போன்ற சேவை போதாது. இப்போதோ சேவையின் ரூபம் அதிக சூட்சுமமாகிக் கொண்டே இருக்கும். ஆதலால் தன்னுடைய சூட்சும சொரூபத்தின் ஸ்திதியையும் கூட அதிகப்படுத்துங்கள். இவையெல்லாம் பிரத்யக்ஷமாகி பிறகு மறைந்துவிடும். மறைந்து போவதற்கு முன்பாக பிரத்யக்ஷமாகி மறைந்து போகும். சேவை இவ்வளவு அதிகமாக போகிறது. அதாவது ஒவ்வொருவரும் 10 மடங்கு காரியங்களை செய்ய வேண்டியதாயிருக்கும். இன்னும் ஒரு பேராதான் அதையும் படிச்சு. ஆமா. சக்திகளுக்கு எத்தனை கைகள், புஜங்கள் காட்டியிருக்கிறார்கள்? இந்த கைகளின் விளக்கம் என்னவென்றால், இவ்வளவு சேவையில் உதவியாளராக ஆக வேண்டியதற்கும். பாண்டவர்கள் நினைக்கிறார்கள், இவை சக்திகளின் கைகள் தானே என்று. பாண்டவர்களுக்கு என்ன காட்டியிருக்கிறார்கள் தெரியுமா? உயரமாக காட்டியிருக்கிறார்கள். இதுவும் கூட பாண்டவர்களும் இவ்வளவு அதிக உதவியாளர் ஆவதற்கான அடையாளம். சரீரம் உயரமானது என்பதல்ல, புத்தி உயரமானது. இவைகளின் முன்னால் ஓடுவது என்பது சக்திகளின் முன்னே ஓட வேண்டும் என்பதாகும். சக்திகளை முன்னிறுத்துவது என்பதுதான் இவர்களின் ஓட்டத்தின் அடையாளம். நல்லது. செம பவர்ஃபுல்லான முறையிலே. ஏன்னா பாபா சொல்றாரு, அந்த கடைசி டெஸ்ட் பேப்பர் தீய ஆவிகளின் டெஸ்ட் பேப்பர்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் பயங்கரமா இருக்கும். அது வந்து பைபிள்ல கூட இருக்கும். ஒருத்தர் உடம்புக்குள்ள 50 பிசாசு இருந்தது. இயேசு அதை ஓட்டுனாருன்ட்டு இருக்கும். பாபாவும் சொல்லியிருக்காரு, கடைசியில அப்படி எல்லாம் வரும்ன்ட்டு. அப்ப பாருங்க, ஏன்னா கடவுள் வராருன்னு சொல்றோம், கடவுள்கிட்ட ஞானத்தை எடுக்கிறோம்னு சொல்றோம், சொர்க்கம் வரப்போகுதுன்றோம். ஆனா பேய் வருது, உன்னால அதை கூட ஓட்ட முடியலையேன்னு பார்ப்பாங்க கடைசியில. கடவுளுடைய குழந்தை, ஆனா உன்னால அது முடியலையே. அப்ப அதை ஓட்டும் போதுதான் அவங்க நம்புவாங்க. ஓட்டதுன்னா கத்துறதெல்லாம் கிடையாது. அப்படி ஒரு செகண்ட்ல அது முன்னாடி வந்த உடனே போயிடணும். இயேசுவோடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியாயிடும். அப்ப என்ன பவர் பாருங்க. அதெல்லாம் நம்ம கதை தான். கடைசியில அப்படி காட்டிருப்பாங்க, யாரு என் வஸ்திரத்தை தொட்டது அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பேன். அதுல குணமாயிடுவோம் அந்த பொண்ணு. சோ அந்த தூய்மை, அந்த தூய்மைக்கு அந்த பயிற்சி ரொம்ப முக்கியம்ன்ற. சோ அதுல 2 விதமா சொல்றாரு. ஒரு ஆத்மா ஒருத்தருக்குள்ள பிரவேசம் ஆயிடுச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க வார்த்தை டிஃப்ரெண்டா இருக்கு. இது வரைக்கும் அதுவும் அவங்க அமைதியானவர்களாக இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். அவங்க ஏற்கனவே ஆக்ரோஷமானவர்களா இருந்து அவங்களுக்குள்ள இன்னொரு ஆத்மா வரும்போது கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவன் நல்ல பையன்தான், அந்த பொண்ணுதான் ஏதோ பண்ணி வச்சுட்டா, வசியம் பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதுக்குள்ள ஆத்மாக்களுடைய வேலை நடந்துட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. இது டைரக்டா பிரவேசமாகுது, கண்டுபிடிச்சிடலான்றாரு. அது தெளிவான ரூபம். ஆனா அதுக்கு குப்தமான ரூபமும் இருக்குது. ஏன்னா ஒரு விதத்துல இன்னைக்கு ஈரான்ல வந்து பிரச்சனை அதிகமா, அதாவது பிரச்சனைக்கு காரணமானவங்களை கொன்னுட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைச்சிட்டு அவர் பண்ணாரு. ஆனா அந்த ஆத்மா இப்ப எங்க இருக்கும்? அங்கதான் சுத்திட்டு இருக்கோம் வெறியில. அது பலருக்குள்ள அந்த ரூபத்தை இப்ப தூண்டி விட்டுரும். இதுக்கு முன்னாடி அது பண்ண முடியாது. உடம்புக்குள்ள இருந்துகிட்டு அப்பயும் எண்ணம் தாக்கும். பட் அது கொஞ்சம் கம்மி. இப்ப அது எங்க வேணாலும் போகும்ல. டக்குன்னு அவன் முன்னாடி போய் சுடு சுடு சுடுன்னா, அதாவது ஒரு சிஸ்டருக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. அது என்ன பண்ணும்னா, போ மாடிக்கு போ, மாடிக்கு போ. பாரு உனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு பாரு. குதிச்சிடு, குதிச்சிடு, குதிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா உள்ள. இதேதான் அங்கேயும் நடக்கும். ஏன்னா அவன் ஆல்ரெடி தீவிரவாதியா இருக்கிறவனுக்கு அது அவனுடைய எண்ணம் மாதிரிதான் அவனுக்கு தெரியும். பாரு நம்ம தலைவரை கொன்னுட்டாரு, விடாத விடாத. அந்த எண்ணம் இப்ப அப்படித்தானே சொன்னாங்க. நம்ம தலைவரை கொன்னுட்டாரு, விடக்கூடாதுன்றது கூட இந்த ஆத்மாவுடைய வேலையா இருக்கும். நமக்கு தெரியாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் குப்தமான ரூபம்ன்றது. அது உள்ள பிரவேசமாக தேவையில்லை.
அது என்ன பண்ணும் அப்டின்னா, எட்ட இருந்துட்டே மத்தவங்க குணத்த மாத்த முடியும். இது வந்து அந்த புராண கதையில வந்து அந்த ராகு, கேது அத அப்படி பண்றதா காட்டுவாங்க. அது ம். பக்கத்திலேயே இருந்துட்டு அவன் மைண்ட மாத்துறதா காட்டுவாங்க. சோ இது எல்லாமே ம். தீய ஆவியால பண்ண முடியும். இப்பவே அது நடந்துட்டு தான் இருக்குது. நமக்கு வந்து காரணமே இல்லாம இப்ப கூட ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. "நா நான் தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னன்னே தெரியல. திடீர்னு எனக்கு எதிராக திரும்பி என்ன வீட்ட விட்டு தொரத்துனாங்க." இது காரணமாக இருக்கலாம். ஏன்னா எந்த காரணமும் என்னால கண்டுபிடிக்க முடியலன்றாங்க. நல்லா இருந்த பொண்ணு எப்படி திடீர்னு ஆ. மாறுனான்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆனா இந்த மாரி விஷயத்துல நமக்கு ஞானத்தோட இருந்தா அவங்க மேல கோபம் வராது. அப்ப வந்திருக்கிற ஆ. ஆத்மாவையும், இது ஆத்மா வந்திருக்குது. நம்ம சிரிச்சுட்டு வரும்போதே அந்த ஆத்மா ஷாக் ஆயிடும். எப்படி? கண்ணுக்கு ம். தெரியாத நம்பள அவன் ம். கண்டுபிடிக்கிறான். அப்படின்னு அதுவே அதுக்கு தோல்வி ம். ஆயிடுது. இல்லையா? அந்த அமைதியில அத வெல்லணும். அதான் அங்க பெரிய விஷயம். கத்துனீங்கன்னா அது ம். ஜெயிச்சுச்சு. ஏன்னா கத்த விடுறது தானே அவங்களுக்கு தேவ. இப்ப நெறைய விஷயம் அப்படித்தானே கத்துனா, ம். பாத்தியா டென்ஷன் ஆனானா, ஆகு, ஆகு, ஆகு அப்படின்னும். நீங்க அமைதியா இருக்கிறதும், அதுக்கு ஒண்ணுமே புரியாது. அதுதான் அதுக்கான தோல்வி. ம். அப்ப அப்புறம் அதுக்கும் முக்தி குடுக்கணும்னு சொல்றாரு இல்லையா பாபா? முக்தி அந்த கொடுக்கணும். ஆத்மாவுக்கும் முக்தி குடுக்க வேண்டியிருக்கு நம்ம ஆமா. தான். ம். நாம டென்ஷன் ஆனா, அதுக்கு இன்னும் உயிர் கொடுக்கிறோம்னு அர்த்தம். அந்த அசுர குணத்துக்கு. ம். அதனால கெட்ட சமஸ்காரம் வந்து முற்றிலும் பிரபாவசாலி ரூபத்துல அதால காட்ட முடியும். அதோடைய தாக்கம் என்னவா இருக்கும்? இது ஆக்சுவலா நெறைய படங்கள் அருந்ததியோ ஏதோ ஒரு படத்துலலாம் இது வந்திருக்குது இந்த மாரிலாம். வேற ஒருத்தர் உடம்பு மூலமா வர்றதா, ம். அருந்ததி தான் நெனைக்கிறேன். அந்த கடைசி சீன்லலாம் ஒவ்வொருத்தர் மூலமா சாதாரண இருக்கிற பொண்ணு உடம்புல வரும். அதெல்லாம் பண்ண முடியும். ஆனா இது வந்து ம். அவங்கள டச் பண்ணி போட்டுருக்காங்க பாருங்க. அவன் கற்பனையா போட்டுருக்கான். ஆனா அது நிஜமாகவே நடக்குது. அதான் பெரிய ஆமா. விஷயம். ம். நிஜம் கூட நடந்திருக்கலாம். அத வச்சு கூட எழுதியிருப்பாங்க கத. ம். நிஜத்துல கூட அதான். அப்படி நடந்தத பார்த்துருப்பாங்க. நடந்திருக்கலாம். ம். அவங்களுக்கு டச் ஆகுறதும் இருக்கு. ஏன்னா நடந்தாலுமே அவங்களுக்கு தெரியாதுல்ல. கண்ணுக்கு தெரியாதுல்ல இதெல்லாம். ம். ஆ. ம். இப்ப பாபா சொல்றாரு, அதோடைய தாக்கம் என்னவா இருக்கும்? அப்ப அப்ப பாருங்களேன். அந்த மாதிரி தாக்கம் எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய புத்தி ஒரு சீரா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இதத்தான் இந்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் வந்து ADHD இந்த மாரி நெறைய நோய்களா பேர் வச்சு சொல்லிர்றாங்க. திடீர் திடீர்னு மாறுறது. ஆமா. குணம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆமா. அந்த அந்நியன் படத்துல கூட ஏதோ ம். ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, மல்டிபிள் பைபோலார். பர்சனாலிட்டி. ஆமா. ஆ, பைபோலார். அப்படிம்பாங்க. பைபோலார் டிஸார்டரு. ம். சோ அந்த மாரி அது பார்த்தீங்கன்னா, பாபா சொல்றத பார்த்தா இது வந்து ஆத்மாக்களின் இதுதான். அங்க என்ன பண்ணுதுன்னா, தூங்க மட்டும் ம். தான் வைக்கிறாங்க. அந்த மாத்திரை வந்து தூங்க வைக்குது. வேற ஒண்ணும் கிடையாது. எண்ணங்கள் வராது. ஆமா. அப்ப எண்ணங்கள் வராதனால ம். இதால கண்ட்ரோல் பண்ண முடியல. மாத்திரைய நிறுத்துன உடனே மறுபடியும் வேல காட்டிடும். அல்லது கர்ம கணக்கு முடிஞ்சு அதுவே ஆமா. போனா உண்டு. அதுவரைக்கும் அவன் மாத்திரை சாப்பிட்டான்னா, அவன் உடம்பே போயிடும். ஒரு வழி அதாவது அவன் ஒரு பொணம் ம். மாதிரி தான் அவன். எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. தூங்கிட்டே இருக்க வேண்டியது தான். சோ அதனால அவங்களுடைய புத்தி அப்பப்ப இப்ப ஒரு விஷயம் பண்ணும். திடீர்னு சம்மந்தம் இல்லாம வேற ஒரு விஷயம் பண்ணும். சோ திடீர்னு ஒரு வேகத்தோட சொல்லுவாங்க. ஒரு ஒரு சீரான ஸ்திதியில இருக்காது. ஒரு முக்கியமான வேலை இருக்கும். திடீர்னு ஃபோன் எடுத்துட்டு போய் யார் கூடயாவது பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்ப ம். அவங்களே என்னடா வேலையே செய்ய முடியலன்னு அவங்களும் கவலைப்படுவாங்க. மத்தவங்களுக்கும் கவலையா தான் இருக்கும். இப்ப இது எல்லாமே மனநோயாளி லிஸ்ட்ல வச்சிருக்கிறோம் நாம இத. மனநோயாளின்னு ம். நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆமா. ம். ம். ஆ ஏன்னா அருள்வாக்கு சுவாமிஜி அப்டின்ட்டு ஒரு சேனலே இருக்குது. இந்த மாரி பேய் ஓட்டுறது. அப்ப நான் அவள அழிக்காம ம். விடமாட்டேன். என் வாழ்க்கைய கெடுத்துட்டால்ல விடமாட்டேன். அவள என்ன பண்றேன் பாரு. அப்ப இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும். பக்கத்திலேயே இருந்துட்டு அது அது ம். நெனைக்கிறதெல்லாம் அது பண்றாங்கன்றத அது கண்டுபிடிச்சிடும்ல. அப்ப நம்ம நெனைக்கிறத அங்க பண்ண முடியுது. நம்ம பண்ணலாம். ம். அப்படின்னு. அதுக்குள்ள பிரவேசம் ம். ஆகணும்னு கூட ம். அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலா ம். ஆ குல்ஜார் தாதி உடம்புல வந்து பாப்தாதா வந்து பேசுறாங்க. பாப்தாதா மீட்ல. ஆ தாதி வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல தான் பேசுவாங்க. பச்சே அப்டின்ட்டு. ம். ஆனா கடைசி ஓரிரு வருடம் வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல பேசல. சாதாரண வாய்ஸ்ல தான் பேசுனாங்க. அப்ப நெறைய பேருக்கு புரியல. பாபாவோட அந்த குல்ஜார் தாதி இதேவா? வாய்ஸ்லயே ஆஹ. குல்ஜார் தாதி வாய்ஸ்லயே பேசுனாங்க. ஆஹா. அப்ப ம். டவுட் வரும்ல. என்ன இவ்வளோ நாள் இப்டி பேசல. அப்ப ஒரு பிரதர் ஆமா. கிளாஸ் எடுக்கும்போது அ. இத சொன்னாரு. இந்த மாதிரி பண்ண முடியும். போக தேவையில்ல. வெளியில இருந்தே பேச வைக்க முடியும். அதுதான் நடந்திருக்குது. ஓ! இப்ப இந்த அசுத்த ஆத்மா பண்ணும்போது பாபாவால பண்ண முடியாதா? பாபா ம். பிரவேசமாகிறதே அத வச்சு தான் சொல்றாரு.
அசுத்தாத்மா பிரவேசம் ஆகும்போது நான் ஆக முடியாதான்னு சொல்லிதான் சொல்றாரு. சோ இதுவும் பண்ண முடியும். ஆமா. இது ம். பெரிய விஷயம். இது வந்து சிவானி தீதிக்கு வந்து ஒரு பிரதர் சொன்னாரு. சிவானி தீதி வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன்ல ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க யாரோ. சிவானி தீதி பதில் சொல்றாங்க. பதில் சொல்லி முடிச்ச உடனே ஆ அந்த பிரதர் வந்து கேட்டாங்களாம் சிவானி தீதிட்ட. "சூப்பரா சொன்னீங்க பதில். நான் ஷாக் ஆனேன்." "அப்படியா என்ன சொன்னேன்னு?" கேட்டாங்களாம். சிவானி தீதிக்கே தெரியல ம். என்ன சொன்னாங்கன்ட்டு. ஓ! பாபா அவங்களுக்குள்ள சொல்ல பிரவேசம் ஆ ஆயிருச்சு. ஆ. பிரவேசம் ஆகாமலும் பண்ண வைக்க முடியும். பிரவேசம் ஆகியும் பண்ணுன்னு ஆகாமலோ சொல்றாரு. பக்கத்துல இருந்து பிரவேசம் ஆகியும் தூண்டுதல் பண்ணுன்னு பாபா தூண்டுதல் சொல்றாரு. மாதிரி. அதான் பல ம். ரூபதாரின்றாருல்ல பாபாவ. நாம பக்தியிலே சொல்றாங்க ஆமாமா. பல ரூபதாரி, பல வேஷதாரி. அத கிருஷ்ணர் சொல்ட்டாங்க. பட் அது சிவபாபாவுடைய மகிமை. சோ அப்ப பாருங்க. அது மாரி இங்க அசுத்த ஆத்மா இந்த மாரி கவலைப்பட வைக்கும். தெளிவான ரூபத்துல ஒருத்தர் உடம்புல வந்தா கண்டுபிடிச்சிடலாம். பேய் பிரவேசம் ஆயிடுச்சு. ஆமா. ஒரு நல்ல அமைதியான மனைவி திடீர்னு கெட்ட வார்த்தைலாம் பேசினா கண்டுபிடிச்சிடலாம். ம். ஆனா, இந்த மாரி திடீர்னு மாறும்போது ஆக்சுவலா ம். இது வந்து ஒரு பாலச்சந்தர் படம் கூட சரிதா நடிச்சிருப்பாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு படம், சிவகுமார் படம். திடீர்னு ஒரு சைக்கோ மாதிரி ஆவா. ரொம்ப ஹிஸ்டீரியா. ஃபேமஸான படம். ஆமாமா. ஹிஸ்டீரியா பேஷண்ட் அப்டிம்பாங்க. திடீர்னு ஹிஸ்டீரியான்னு கத்துவாங்க. காட்டியிருப்பாங்க. ஆ திடீர்னு கத்துவாங்க. ம். பேய் புடிச்ச மாரி நடந்துக்குவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதோடைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது அதெல்லாம் மனநோய் அப்டின்றுவாங்க. ஹிஸ்டீரியா ம். பேஷண்ட் அப்டிம்பாங்க. அக்னி அந்த சாட்சின்னு மனநோயினால நெனைக்கிறேன் இல்லையா? அந்த ஏதோ ஒண்ணு படம். ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அந்த ம். சம்பவம் ஞாபகம் வரும்போது அந்த கத்தி பேசுறது அந்த மாரிலாம் ம். இருக்கும். அந்த கண்டிப்பா, ஞாபகம் விடும்போது அமைதியாயிடுவாங்க. அப்படிலாம் ம். காமிப்பாங்க அதுல. கண்டிப்பா. சோ அதுக்கு தான் பாபா வந்து இன்னைக்கு சாக்கார முறையில கூட கனவுல கூட வந்து உங்களுக்கு வந்து மாயா ஜெயிக்கக் கூடாது. அப்படி ஜெயிக்காம இருக்கணும்னா என்ன ம். பண்ணணும்? அதுக்கு பாபா சொல்றாரு, இருட்டு தான் திருடர்களுக்கு பிடிக்கும். வெளிச்சத்துல வரமாட்டாங்க. அதனால லைட் ஹவுஸ் ரூபத்துல இருந்தா மாயான்ற திருடன் உங்க முன்னாடியே நிக்க முடியாதுன்றாரு. எப்பவுமே லைட் ஹவுஸ் ஆ. ஸ்வரூபத்திலே இருங்க. அப்படின்னு சூப்பரா வரதானம் குடுத்திருக்கிறாரு. சரி. ஆ இங்க பாபா சொல்றாரு, தெளிவான ரூபத்துல வந்தா கண்டறிஞ்சிடலாம். கண்டறிஞ்சு அதுகிட்ட இருந்து விலகி இருப்பீங்க. அது ஈஸி. ஆனா, உங்க முன்னாடி தெளிவான ரூபத்துல வர்றது குறைவா தான் இருக்கும். இதான் முக்கியமான ம். விஷயம். குறைவா தான் இருக்கும். ம். இப்ப இப்ப பாபா குழந்தைங்களே எல்லாம் பக்காவாவா இருக்கிறாங்க. பாபா தான் இதுக்கு முன்னாடியே சொன்னாரே. ஒருத்தர் கூட பயிற்சி பண்ணலன்னு தானே சொன்னாரு. இந்த ம். பிந்து ரூப பயிற்சி. பாபா குழந்தைங்களே ஆமா. அதுல இல்லையா சமஸ்காரம் முதல் வர்றதுக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம். நெறைய இருக்குது. ஏன்னா எல்லாமே லௌகீகத்திலயும் இருக்கிறாங்க. யார் மூலமாவது வந்துட்டு இருக்கும். ம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன் இவங்க இப்படி நடந்தாங்க? குறிப்பா துரோகம்லாம் இருக்கும்போது, ஏன் எதனால இவங்களுக்கு இப்படி வந்தது? அதுக்கு தான் பாபா முற்றுப்புள்ளி வச்சுடுங்கன்றாரு. அது வேண்டாம். பிந்துரூப ம். பயிற்சி பண்ணுங்க. இதெல்லாம் நடக்கும். எல்லாருடைய ம். ஆத்மாவும் சரிப்படுத்துறது தான் நம்ம வேல. அதுக்கு நாம சரியா இருக்கணும். ம். அதனால பாபா சொல்றாரு, குப்தமான ரூபத்துல வர்றது தான் அதிகமா இருக்கும் அசுத்த ஆத்மாக்கள். அத நீங்க ம். எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, சாதாரண வார்த்தையில, என்னன்னு தெரியல. ஏதோ பைத்தியம் புடிச்ச மாதிரி இருக்கிறாரு. ஏதோ ம். மென்டல் பேஷண்ட் போல இருக்குது. அப்படி சொல்றீங்க. ம். ஆனா, ம். அவங்க கிட்ட அந்த கெட்ட சமஸ்காரங்களுடைய வேகம் அப்படி இருக்குது. எப்படி இருக்கும்னா, அவங்களுக்குள்ளேயே பேயே பூந்துட்டா மாதிரி இருக்கும். சமஸ்காரத்துடைய அந்த வேகம். சம்ஸ்காரத்தோட வெளியில ஆ. இருந்துகிட்டே, அதுவே உள்ள புகுந்து இயக்குன மாதிரி பண்ணுன்றாரு. அப்ப பாபாக்கு ஈக்குவலா இருக்கு பாருங்க அதோடைய ஆத்மா. பவர் இல்லையா? ம். ஆமா. ஆ எப்படி அவங்க அதிகம் தொந்தரவு செய்றாங்களோ, அதாவது ஒருத்தருக்குள்ள உண்மையிலேயே பிரவேசமானா எப்படி அதிகம் தொந்தரவு பண்றாங்களோ, அதே மாதிரி இவங்களும் அதிகம் தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாரி இன்னும், இன்னும் உள்ள அதிகமாக பிரவேசம் நடக்கப் ஆகாமலே போகுது. இன்னும் அதிகம் ஆல்ரெடி உள்ள நடந்துட்டு தான் பிரவேசம் இருக்குது. ஆகாமலே பண்ண முடியும். ம். ம். இன்னும் இந்த மாரி அதிகமாக போகுதுன்றாரு. ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது. நெறைய டைவர்ஸ்க்குலாம் அது ஒரு ம். காரணமா இருக்கும். திடீர்னு மனைவி சைக்கோ மாரி நடந்துக்கிறா, ம். கணவன் சைக்கோ மாரி நடந்துக்கிறான். இது காரணமா இருக்கும். நமக்கு தெரியாது. இல்லையா? ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு. கல்யாணம் பண்ணி ஆ அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசும்போது, "நீ எதுக்கு உங்க அம்மாட்ட ஃபோன் பேசுற?" அதுக்கு அவங்க அம்மாவ பிடிக்காது. "எங்க அம்மா கிட்ட பேசலல்ல நானு. நீ எதுக்கு பேசுற?"
இப்படி சொல்லிட்டு இருக்குமா. திடீர்னு தற்கொலை பண்ண போச்சு. அப்ப வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணுத்துக்கு போனாங்க, பண்ணிருச்சு. தற்கொலை பண்ணிருச்சு. சோ இப்ப வரைக்கும் அந்த பையன் வந்து ஏன் தற்கொலை பண்ணிச்சு? ஏன் தற்கொலை பண்ணிச்சு? யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ இந்த மாரி ஒரு ஆத்மாவாவும் இருக்கலாம். இருக்கலாம். ஆமா. அது வேலைக்கு போகும், ம். எல்லாமே பண்ணும். ஆனா திடீர்னு இந்த மாதிரியும் பண்ணுமா. சோ ம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய அது பெண்கள அப்பவே வந்து சொல்லியிருக்காரு. அதிகமா தாக்குது ஆண்கள விட. 1970 அதான் 1970லயே சொல்லியிருக்காரு. இனிமே அதிகமாகும். இப்ப எவ்வளவு ம். நாள் ஆயிப்போச்சு? 50 வருஷம் ம். ஆயிட்டு. 50 வருஷம் ஆயிருக்குல்ல. அப்பா! ம். ஓ! அவரு அப்ப சொன்னது இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆ அதனால தான் நமக்கு பாபா சொல்றாரு, "நேரத்த சேமிப்பு செய்யுங்க, சங்கல்பங்கள சேமிப்பு செய்யுங்க, விரயம் பண்ணாதீங்க இஷ்டத்துக்கு கடைசில மாட்டிக்குவீங்க." ஏன்னா இப்பவே டைம் இல்லன்னா, அப்புறம் எங்க டைம் இருக்க போது? புடிச்சு ஒரு வழி பண்ணணும் நம்பள. அப்ப எங்க டைம் இருக்கும்? அதனால உங்களுடைய சக்தியின் சேமிப்பு, நேரத்தின் சேமிப்பு, சங்கல்பங்களின் சேமிப்புக்கான திட்டத்த உருவாக்கி, இடையிடையே பிந்து ரூப ஸ்திதியை அதிகப்படுத்துங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு. இந்த நேரம் இத பண்றேன், இத பண்றேன்னு டைம் டேபிள் போடுற மாரி, இந்த பயிற்சிக்கும் டைம் டேபிள் போடுங்கன்றார். இந்த நேரம் இந்த சொமானத்துல இருப்பேன், இந்த ம். நேரம் இந்த பயிற்சியில இருப்பேன், இந்த சொரூபத்துல இருப்பேன் அப்டின்ட்டு. அதான் பிளான் பண்றது முக்கியம்ன்றார். அந்த பிளான எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். என்ன ஆனாலும் அது நடக்கணும். ம். கண்டிப்பா பண்ணணும். அதிகப்படுத்துங்க இந்த பிந்து ரூப பயிற்சிய. எந்த அளவுக்கு பிந்து ரூப ஸ்திதியில இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தீய ஆவியோ, தீய சமஸ்காரங்களோ உங்ககிட்ட வேகமா போராடாதுன்றார். ஏன்னா, உங்களுடைய அமைதியின் ம். வைப்ரேஷன் அது பக்கத்துல வரும்போதே அது அமைதியாயிடும். அதுக்கு அந்த சண்டை போடுற ம். உணர்வே இருக்காது. அப்ப நமக்கு அந்த ஆமா. பயிற்சி ரொம்ப ரொம்ப ம். முக்கியமானது. கடைசில பேய் ஓட்டுறவனால ம். ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட வந்தோனே ம். அமைதியாயிடும். ஆமா. அப்ப அந்த அளவுக்கு நம்ம ஆகணும். ம். பயிற்சி பண்ணா தான். பிரம்மகுமாரி ஆனாலே இது நடக்காது. ம். பக்காவா பயிற்சி பண்ணா பயிற்சி தான் இது பண்ணணும். நடக்கும். ம். அதான் கடைசில இந்த இந்த பயிற்சிய வச்சு தான் யார் பக்காவானவங்கன்னு தெரிஞ்சிடும்ன்றாரு. எல்லாருக்கும் ம். தெரியும். இவங்க தான் பவர்ஃபுல்லான ஆத்மான்றது. அந்த யோக சக்திய வச்சு. அதனால உங்களுடைய சக்தி ரூபம் தான் அவங்களையே விடுவிக்கும்ன்றார். எவ்வளவு ம். முக்கியமான விஷயம். ஆக்சுவலா இந்த பக்தியில மாந்திரீகம் பண்றாங்க இல்லையா? அது பண்ற ஒரு பிரதரே அவர் வந்து ஒருத்தர் ஃபோன் எடுத்தாலே, யாரு ஃபோன் பண்றாங்களோ அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அ என்ன பிரச்சனைக்கு கால் பண்றாங்க, பிரச்சனை குடுக்கிறவங்க என்ன பண்றாங்க, அத்தனையும் சொல்லுவாரு. அப்படியே ஒரு ஒரு காட்சி மாரி ம். தெரியுமா? சில சமயம் தெரியலன்னா, சிவபக்தர் தான். சிவன்கிட்ட "அப்பா எனக்கு தெரியலப்பா" சொல்லும்போது, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி காட்சியா தெரியுமா? டக் டக்குன்னு சொல்லுவாராம். அப்ப ம். அவரே சொல்றாரு. ம். இந்த மாரி விகாரத்துல காம ம். விகாரத்துல இருக்கும்போது அந்த சக்தி போனது எனக்கு தெரியும். அன்னைக்கு சக்தி வேலை செய்யாதுன்னுவாரு. ஆ. அப்ப தூய்மையுடைய பவர் ஆமா. அவங்களுக்கும் தெரியுது பாருங்க. அவர் அதனால தான் அவங்களும் தூய்மையா ம். இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய சக்தி ரூபம் தான் உங்கள விடுவிக்கும்ன்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா பிரதர் ஒரு நிமிஷம். ம். வேற சோ அதனால உங்களுடைய சக்தி ரூபம் பவர்ஃபுல்லா இருக்கும்போது தான் அவங்களையே விடுவிக்கும்னு பாபா சொல்றார். சோ கடைசியில அவங்கள விடுவிக்கிற சேவையும் நாம தான் பண்ண போறோம். முக்தி கொடுக்கிறது. பண்ணணும். முக்தி ம். கொடுக்கிறது, அவங்கள புடிச்சு ஆட்டுற அந்த அசுத்த ஆத்மா கிட்ட இருந்து அவங்கள விடுவிக்கிறது, கரெக்ட்டா சொன்னா பேய ஓட்டுறது தான். ம். ஆனா நம்ம வந்து ம். அவங்க அந்த பேய் ஓட்டுறவங்க மாரி கத்தலாம் மாட்டோம். பக்கத்துல வந்தாலே அது அமைதியாயிடும். ம். அது எவ்வளோ எவ்வளோ அமைதியா பவர்ஃபுல் ஆனது இல்லையா? மிரட்டது கிடையாது, எதுவும் கிடையாது. அப்ப ஜீசஸ் அப்படித்தானே பண்ண மாரி சொல்றாங்க. ம். ஜீசஸும் அப்படிதானே அமைதியா தானே இருப்பாரு. அந்த பக்கத்துல வந்தாலே தெரியல. அது படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அவரு கொஞ்சம் கத்துவாரு. பேய் ஓட்டும்போது கத்துனாரான்னு தெரியல. இந்த அலைகள் எல்லாம் வந்து கத்தி ம். அதட்டுவார். அதட்டும்போது அலை அப்படியே அமைதியாகுதுன்னு காட்டுவாங்க. பார்ப்போம். ம். ஆ மொத்தத்துல எல்லாமே நம்மளுடைய நினைவு சின்னம் தான். உங்களுடைய இப்ப நம்மள அதட்டணும். வீண் எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நம்ம அதட்டி, அதட்டி அத அப்பால போ சாத்தானே தள்ளிக்கிட்டே இருந்தா தான், அந்த சாத்தான நம்ம வெளில விரட்ட ம். முடியும். அசுத்த ஆத்மாக்கள. ஆமா. ஆ சோ இந்த சேவை, விடுவிக்கிற சேவை பண்ணணும். தீய ஆவியையும் நீங்க விடுவிக்கணும். தீய ஆவிகிட்ட இருந்து அவங்கள விடுவிக்கணும். தீய ஆவியையும் விடுவிக்கணும். அதுவும் ஆத்மா தானே, சகோதர அதையும் ஆத்மா தானே. விடுவிக்கணும். அதையும் ம். விடுவிக்கணும். ம். ஏன்னா, இப்ப
கடைசி டைம் கூட இல்ல. கடைசியிலும் மிக கடைசி நேரம் நடந்துட்டு இருக்குன்னு 50 வருஷம் முன்னாடியே. அப்ப இப்ப எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா அங்க இறக்க இறக்க எல்லாம் ஆத்மாக்கள் இங்க வந்துட்டு இருக்கு. அதனால தான் மக்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதனால தீய ஆவி, தீய சமஸ்காரங்கள் கூட உச்சத்த தொடப்போகுது. அதுக்கு பிறகு தான் அதுக்கு ஒரு முடிவு வரும். இல்லையா? சனீஸ்வரன் கடைசியில ஒரு காட்டு காட்டிட்டு தான் போவாருன்னுவாங்க இல்லையா? 7:30 சனி. அந்த மாதிரி இதுவும் அப்படிதான் பண்ணும். ஒரு காட்டு காட்டிட்டு தான் போகும். இல்லையா? சோ இப்ப கூட அப்படிதானே. இல்லையா? இந்த சண்டை நடக்கும்போது, எங்களால முடியல. நாங்க யாருன்னு காட்டுறோம்ன்னு காட்டிட்டு போறோம்னு தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையும் தானே பார்க்கிறோம். ம். அதனால அதிகபட்சத்துல போயிட்டு தான் முடிவுக்கு வரும். அப்ப அதோடைய குப்பை எல்லாம் வெளியில வந்து கடைசியில பஸ்பம் ஆயிடும், சாம்பல் ஆயிடும்ன்ற. சோ அப்ப அப்படிப்பட்டவர்கள நீங்க எதிர்கொள்ளணும்னா, நீங்க எப்படி இருக்கணும்? உங்க பிரச்சனையில இருந்தே நீங்க விடுபடலன்னா, இந்த அசுத்தாவி குடுக்கிற பிரச்சனைய உங்களால எப்படி எதிர்கொள்ள முடியும்னு கேட்கிறாரு. ஆ அப்ப அப்ப நமக்கு மிகப்பெரிய நோக்கம் இருக்குது. இப்ப அமைதியா இருக்கிறது, அங்க அவ்வளவு பெரிய நோக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சா நம்ம இப்ப அமைதியா இருப்போம். விகாரம் இல்லாம, தேவையில்லாத விஷயத்துல போய் சிக்காம, என்ன ஆனாலும் எதா இருந்தாலும் விட்டு குடுத்துட்டு அமைதியா இருப்போம். ஏன்னா பின்னாடி அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது நமக்கு. அத கண்ணு முன்னாடி எடுத்துட்டு வரணும். அதுக்கு தான் அவ்யுக்த முரளி ரொம்ப முக்கியம். ஆனா நெறைய பேர் அவ்யுக்த முரளி பார்க்கறது இல்ல. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவ்யுக்த முரளியோட பவர். சரி. ஆ அதனால பாபா சொல்றாரு, சேமிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுங்க. அதை விட முக்கியம் நடைமுறைப்படுத்துங்க. திட்டம் தீட்டிட்டு கம்முன்னு இருந்தா போதாது. போட்ட டைம் டேபிள கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்பதான் உங்களையும் பாதுகாத்துக்க முடியும். எல்லா ஆத்மாக்களையும் பாதுகாக்க முடியும். இல்லையா? காவல் தெய்வம்ல சொல்றாங்க நம்பள. இல்லையா? ஊருக்கு காவல் தெய்வம் நாம தான். உலகத்துக்கே காவல் தெய்வம். இப்ப நம்மையும் பாதுகாத்துக்கணும், மத்தவங்களையும் பாதுகாத்துக்கணும். அப்ப இந்த பிளான் ஆத்ம பயிற்சி, பிந்து ரூப பயிற்சி பண்ணணும். சும்மா சொற்பொழிவு செய்யற சேவை மட்டும் கிடையாது. இப்ப சேவையுடைய ரூபம் சூக்ஷ்மமாகிட்டு இருக்குது. அது வந்து ஸ்தூலமான சேவை. வாய் வழியா பேசுறது. அது கேட்கும். இது தெரியாது. எண்ணத்தின் மூலமாகவே பண்றது. அதான் சூக்ஷ்மமாகிட்டே போகும். அதனால சூக்ஷ்ம ரூப சொரூபத்தின் ஸ்திதியை அதிகப்படுத்துங்க. இல்லையா? அந்த உடம்புல இருக்கிற உணர்வே மறந்தால் தான் நமக்கு நடக்கிற துரோகத்தை நம்மளால எதிர்கொள்ள முடியும். இல்லையா? இப்ப காமினி வந்து அவரு தன்ன கண்ட்ரோல் பண்ணல. சுத்தி இருக்கிறவங்களலாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சாரு. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் தோக்க தானே போறாரு. இப்ப அவரு எப்படி துடிக்கும் அந்த ஆத்மா. இல்லையா? பேய் அலையும்போது துடிக்கும். ஒண்ணும் பண்ண முடியலையே ஏன் அதாவது இந்த நாட்ட நாங்க தான் ஆளணும்னு இருந்துட்டு, அதோடைய உடம்பு கூட அதால இப்ப ஆள முடியாது. அப்ப தன்ன கண்ட்ரோல் பண்றவங்க தானே புத்திசாலி. சோ இது தெரியல அவங்களுக்கு. சோ அந்த நிலையில நம்ப மாட்டிக்க கூடாது. ஏன்னா நமக்கு நெறைய அநீதி நடக்கும். அதுக்கு முன்னாடியே அதாவது நம்ம கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல இருந்து நாம வெளில வந்துடணும். அதான் புத்திசாலித்தனம். அதனால சூட்சும பின்னாடி சொரூபத்தை வர பெ ம். ஆமா. பின்னாடி வர பெரிய பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது, இப்ப நடக்கிறது ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இப்ப கிடையாது. நடக்கிறத நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். கிடையாது. ஆமா. இதான் திரிகாலதர்சி. நமக்கு தெரியும். அடுத்தது என்ன இருக்குதுன்னு அதுக்கு நம்மள தயார்படுத்துறாரு. அத புரிஞ்சுக்கணும். சோ இதுக்கு வந்து அவிக்த முரளி படிக்கும்போது தான் இதோடைய விஷயம் தெரியும். ஏன்னா பாபா அதெல்லாம் சாக்கார முறையில சொல்லல. இதுல தான் வருது. நெறைய விஷயம். ஏன்னா பாபா பார்க்கிறாரு இல்லையா? சூக்ஷ்ம ரூபத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியுது. சோ அதனால சூட்சும சொரூபத்தின் ஸ்திதியை அதிகப்படுத்துங்க. ஏன்னா இது எல்லாம் வெளிப்பட்டு தான் பிறகு மறையும். இல்லையா? எடுத்த உடனே மறைஞ்சிடாது. உங்க முன்னாடி ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் மறையும். இதுதான் சாமி வந்து ஆடுறது. கிராமங்கள்லலாம் அம்மன் கோயில்ல பார்த்தீங்கன்னா, உட்டுக்க அடிச்சீங்கன்னா, எல்லாம் ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் அப்புறம் மலை ஏறும். அதுதான் இங்க. மலையேத்துற வேல தான் நம்ம பண்ண போறோம். அப்ப அந்த சாமியார் எப்படி தைரியம் அது கத்திய வச்சுக்கிட்டுலாம் ஆடும். நமக்கு பயமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அந்த சாமியாருக்கு பயம் இருக்காது. ஒண்ணும் பண்ணாதுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கே அந்த நிச்சய புத்தி இருக்கும்போது நமக்கு எவ்வளவு இருக்கணும்? பாபா இணைந்த ரூபத்துல இருந்தா அந்த பயம் இருக்காது. இல்லாட்டினா பயந்துருவோம். நம்ம பாட்டுக்கு அந்த அமைதி மாறாம இருந்து காட்டணும். அப்படியே நம்ம வீட்டிலேயே ஒருத்தன் கத்துறான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அப்படியே பாபா நினைவுல இது வந்து ஆடுது. இது டெஸ்ட் பேப்பர்ன்னு நீங்க அமைதியா இருக்கலாம். அப்படியே அமைதியாகுறத பார்ப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும். நம்ம வீட்டிலேயே நம்ம அழகா டெஸ்ட் பேப்பர் நடந்துகிட்டே இருக்கும். சென்டர்லயே நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அது இருந்தா தான் உங்களுடைய பவர் தெரியும். எல்லாம் வெளிப்பட்டு தான் மறையும். மறையறதுக்கு முன்னாடி முதல்ல பிரத்யக்ஷம் ஆகும். பிறகு தான் மறையும்.
அப்ப அந்த அளவுக்கு சேவை வளர்ச்சி அடையணும். ஒவ்வொருத்தரும் 10 பேருடைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அந்த அளவுக்கு நீங்க பவர்ஃபுல் ஆகணும். சோ அதோடைய நினைவு தான் சக்திகளுக்கு அத்தன கைகள் குடுத்திருக்கிறாங்க. இல்லையா? இத வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பெண்ணுடைய இதுதான்ட்டு அயர்ன் பண்ற வேலைய பண்றா, சமையல்காரி வேலையா இருக்கிறா, வேலைக்காரியா இருக்கிறா, குழந்தைய பாத்துக்கிறவளா இருக்கிறான்ட்டு நெறைய பண்ணிட்டாங்க. ஃபேமஸா போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு சேவையில உதவியாளர் ஆகணும். அதுக்கான சக்தி இருக்கணும். இது சக்திகளுக்கு தானே இந்த கைகள் குடுத்திருக்கிறாங்கன்னு பாண்டவர்கள் நெனைக்கிறாங்க. சரி பாண்டவர்கள மட்டும் எப்படி காட்டியிருக்காங்க? நல்லா உயரமா, இல்ல பீமன்னா அப்படி பலசாலி அப்படி தானே காட்டுறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? ஆன்மீக பலம். ம். அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள்னு அர்த்தம். இல்ல 1000 பேர அடிப்பான்னா, ம். 1000 பேரு செய்ய வேண்டிய வேலைய அவன் செய்வான்னு அர்த்தம். அடிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. ம். ம். அதனால உயரமான சரீரம் இல்ல. புத்தி அந்த அளவுக்கு பலசாலி புத்தி. சோ அப்ப அவங்க முன்னோக்கி போறாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு சக்திய முன்னாடி வைக்கிறாங்க. இதுதான் அவங்க அவ்வளோ வேகமாக ஓடுறாங்க. அதாவது முன்னேறி போறதுடைய அடையாளம். அந்த அளவுக்கு சக்தி சொரூபமா ஆகுறதுன்ட்டு செம பவர்ஃபுல் முரளி. சான்ஸே இல்ல. இந்த முரளி வந்து பல தடவ பார்க்கணும். சாகுற வரைக்கும் இத மறக்கக்கூடாது. அதுக்கப்புறமும் மறக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டேஜ் இல்லையா? பரிஸ்தா ஆகும்போதெல்லாம் இது இருக்கும். சரி. சோ ரொம்ப பவர்ஃபுல்லான முரளி. நல்ல வேள பெருசா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஒரே முரளில முடிச்சுட்டோம். தேங்க் யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.